ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 16ஆம் தேதி சர்வ அமாவாசை நாளானது வருகிறது. இந்த நாளில் பாத்தீங்கன்னா கார்த்திகை விரதமும் சேர்ந்து வருதுங்க. இது இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் மிக மிக முக்கியமான தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாகவே இருக்கிறது. இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் இதனுடைய ஆட்டத்தால் பல்வேறு விதமான மாற்றங்கள், பல்வேறு விதமான திருப்பங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசி மகர ராசியை இருந்தா இந்த காலகட்டத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிந்து பயனடையலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கும், ஜென்ம பாவங்கள் நீங்குவதற்கும் மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல் நீங்குவதற்கு ஒரு எளிய பரிகாரம் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. முதல்ல இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதன் பிறகு மகர ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாகவும் உகந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த அமாவாசை நாளில் புதிதாக நிறைய நல்ல காரியங்கள் நிச்சயமா செய்வாங்க. இந்த மாதிரி செய்தா 100% வெற்றி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா சில பரிகாரங்களை இந்த நாளில் செய்வதன் மூலமாக நமக்கு நிறைய பாசிட்டிவான பலன் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பொதுவாகவே அமாவாசை தினத்தில் பாத்தீங்கன்னா புதிதாக எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி விஷயங்களை இந்த நாளில் நீங்க செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே செய்து வைத்திருக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, இல்ல மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துல நீங்க திருப்பங்களை கொண்டு வரலாம், புதிய நடைமுறைகளை கொண்டு வரலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய வீட்டில் பால் காய்ச்சுதல், கிரக பிரவேசம், வரனுக்காக பெண் பார்ப்பது, பந்தல் கால் நடுவது, நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி விஷயங்களை இந்த நாளில் செய்யக்கூடாது. உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் நீங்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமாவாசை தினத்துல பசு மாட்டிற்கு அகத்து கீரையும் எள்ளு பொண்ணாக்கு வாங்கி கொடுக்கணும். காகத்திற்கு படையல் சாதம் அனைத்துமே கலந்து ஒன்றாக நீங்க கொடுக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு எல்லை தூள் செய்து அதுல ஏதாவது இனிப்பை சேர்த்து உருண்டையாக்கி எள்ளுருண்டையாக தானமாக நீங்க கொடுக்கணும். இதனால உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இது போன்ற அமாவாசை தினங்களில் தானம் செய்து வந்தாலே உங்களுடைய ஜென்ம பாவங்கள் அனைத்துமே நீங்கிடும். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அதற்கு இந்த அமாவாசை நாள் சிறந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கு ஒரு எளிய பரிகாரமும் சொல்லப்படுது. அதை எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு ஒரு புதிய மண் பானையில மஞ்சள் தூள், குங்குமம், ₹1 நாணயம் இந்த மூன்றையுமே போட்டு மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக வைத்து பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று மனதார நீங்க வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு தண்ணீரையும் இந்த பானையையும் உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள ஆலமரத்தின் அடியில் எடுத்து செல்ல வேண்டும். அங்கு பள்ளம் தோண்டி கையோடு கொண்டு சென்ற நீரை பானையில் ஊற்றி பள்ளத்திற்குள் வைத்து மண்பானையை மூட வேண்டும். இப்போது மீண்டும் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பானை புதைக்கப்பட்ட இடத்தில் உங்களுடைய கைகளை வைத்து கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று நீங்க பிரார்த்திக்கலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை விரைவில் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களும் இதனால தீர்ந்துவிடும். கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. அடுத்ததாக கல்லுப்பு பரிகாரம் சொல்றாங்க. இந்த கல்லுப்பு பரிகாரம் எதற்கு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்மறை ஆற்றல், கண் திருஷ்டி நீங்குவதற்கு செய்யலாம். இந்த அமாவாசை நாளில் 3 அகல் விளக்குகளில் கல்லுப்பை நிரப்பி வீட்டின் வாசலில் ஒரு புறம், வரவேற்பறையில ஒரு புறம், குளியல் அறையில ஒரு புறம், இந்த 3 அறைக்கும் வெளியே நீங்க வைக்கணும். 3 நாட்கள் கழித்து இந்த கல் உப்பை நீரில் கரைத்து வைத்து அகல் விளக்கை தனியாக நீங்க பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். இதனால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல், கண் திருஷ்டி நீங்கி நன்மைகள் பெருகும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. கண்டிப்பா இந்த அமாவாசை நாளில் இந்த 3 பரிகாரங்களுமே நீங்க செய்யலாங்க. இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் மகரம் ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே மகர ராசினியர்கள் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி செயல்பட வேண்டும் என்று எண்ணம் உடையவர் அப்படின்னே உங்களை சொல்லலாம்.
உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உத்தியோகஸ்தாரர்களுக்கு நீண்ட நாட்களாக தாங்கள் அலுவலகத்தில் கேட்ட முன்பணம் உங்களுக்கு வந்து சேரும். தாங்கள் நினைத்த வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சம்பள உயர்வுடன் பதவி உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகஸ்தாரர்களுக்கு இது உகந்த காலகட்டமாக நிச்சயமா அமையலாம். அதுபோலவே மகர ராசியில இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்க்கும் பொழுது வியாபாரிகளுக்கு தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த மாதிரி எண்ணங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம். மே 16ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற நாட்களாக அமையலாம். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய தொழில் செய்ய புதிய திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். பெண்மணிகள் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை பற்றி யோசித்து இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனைகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். பெண்கள் எதை செய்ய நினைத்தாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாங்க. குடும்ப தலைவிகளுக்கு பார்க்கும் பொழுது பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணையக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம். பண சிக்கல் அனைத்துமே அகன்றுவிடும். இந்த நேரம் குடும்ப தலைவிகளுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாக அமையலாம். பண ரீதியான கஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாது. பண ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக அகன்றுவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாங்க. மகரம் ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பார்க்கும் பொழுது மே 16 அமாவாசையினுடைய தாக்கத்தால் உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அதிகரிக்கும். அதுபோலவே உங்களுடைய படம் நன்றாக ஓடக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஒரு சிலருக்கு புதிய படத்தில் முன்பதிவு செய்வீங்க. இதனால் உங்களுக்கு புகழ், அங்கீகாரம், பாராட்டு அனைத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். மகர ராசி கலைஞர்களுக்கு இதுவரை நீங்க எதிர்பார்த்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாங்க. அது போலவே மகரம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது நினைத்ததற்கு மேலாகவே மதிப்பெண் பெறக்கூடிய அற்புதமான சூழல் உங்களுக்கு காத்திருக்கு. முன்பை விட ஞாபகத்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். வகுப்பு தேர்வில் முதலிடம் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. உடல் நலம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கலாம். மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது. இந்த நேரத்துல மகர ராசினியர்கள் முழுக்க இந்த தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று நீங்க குரு பகவானை வழிபடுவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்குங்க. அதுபோலவே உங்களால் முடிந்தால் தினந்தோறும் காலையில ஏதாவது ஒரு மெடிடேஷன் செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது. இன்னைக்கு நம்ம சேனல்ல மே 16 அமாவாசைக்கு பிறகு மகரம் ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு, அமாவாசை நாளில் என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்ற தகவலை இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.